ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பையன் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? லோகேஷ். லோகேஷ், என்ன பண்றீங்க லோகேஷ்? நான் காலேஜ் படிக்கிறேன். எப்படி போகுது? நல்லா போகுது. நல்லா போதா? எந்த இயர்? ஃபைனல் இயர். क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது அந்த டைம்ல எதுவுமே யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி டூர் போயிடுவோம். டூர் போயிடுவீங்க? பைக் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு போயிட்டு யோசிக்காம அப்படியே வெளியே சுத்துவோம். லாஸ்ட் அப்ப எங்க போனீங்க? லாஸ்டா வந்து இப்போ ஏற்காடு போனோம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு பேர் பைக் எடுத்துன்னு யோசிக்காம. பசங்க கூடயா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? பசங்க தான் ஜாலியா இருக்கும். பசங்க கூட தான் போக முடியும். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன ஜாலியா இருக்காதா? அதெல்லாம் தொல்லை. குத்தம் கண்டுபிடிக்கிறதே உங்க வேலையா போச்சு. தொல்லையா இருக்காங்களா? ஜாலியா தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. சரி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. பட் வெக்கம்ங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படியே சைடுல இருக்காங்க. சரி. பசங்க கூட சுத்ததான் எப்பவுமே ஹாப்பியா. ஓகே, ஏற்காடுல ரொம்ப ஜாலியா இருந்ததா? எப்போ போனீங்க? லாஸ்ட் வீக். ஓ, நியூ இயர் அப்போவா? நியூ இயருக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே. இது மாதிரி எந்த இடம்லாம் எவ்வளவு இடம்லாம் போயிருக்கீங்க? எங்கெங்க நிறைய போயிருக்கீங்க? பிளேஸ் போயிருக்கோம். கொடைக்கானல் இன்டர்நேஷனல் போயிருக்கீங்களா? இன்டர்நேஷனல் நெக்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் போவீங்களா? எஸ், கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ, 2025ல கண்டிப்பா போவீங்க. ஓகே. யா ஷூர், थैंक यू. ஓகே, நம்ம கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? பிரேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேம்? மார்க்கெட்டிங்ல இருக்கேன். மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? ஓகே, இன்னைக்கு क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க உங்களே பாத்துருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? லவ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கேன். லவ் பண்ண வேணாம்னு சொல்லிருப்பீங்க. ஏன் நிறைய ஏதாவது அடிபட்டீங்களா? இந்த 2 டைம் லவ் பண்ணேன், 2 டைமே பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ நல்லா பண்ணேன். சரி, 3ஆவது டைம் கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே மேரேஜ்க்கே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். மேரேஜ் பாத்தீங்களா? ரெண்டு லவ் பண்ணீங்க, நடக்கல, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்கு முன்னாடி வந்து 2 பேரும் என்ன ஜோக் கொடுத்துட்டு போயிட்டாங்களா இல்ல நீங்க ஜோக் கொடுத்துட்டீங்களா? இல்ல, இப்ப லவ் பண்ண பொண்ணோட ஃப்ரெண்ட் தான் மேரேஜ் பண்ணா. லிஸ்ட் வேற மாதிரி இருக்கு. ஹெல்ப் பண்ணது ஃப்ரெண்ட் தான், அந்த கூட இருக்க அவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஓகே. எப்ப மேரேஜ்? இன்னும் 2 மந்த்ஸ்ல. 2 monthsல. நல்லா மார்க்கெட்டிங் பண்றதுக்கான நிறைய இது உங்ககிட்ட இருக்கு. நல்லா பேசுறீங்க. கிளையண்ட் நீங்களே ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஃபேக்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதை ஒண்ணு நான் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹியூமன் பாடி பார்ட்ஸ்ல எங்க பெயினை ஃபீல் பண்ண முடியாதுன்னு தெரியுமா? எஸ், பிரெயின் தாங்க. பிரெயினால மட்டும் பெயினை ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம பிரெயின்ல பெயின் ரிசெப்டர்ஸ் இல்லாதனால பெயினை ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ்ல யாருக்கு அதிகமா போன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? எஸ், குழந்தைகளுக்கு தான் அதிகமா போன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 300 போன்ஸ் வரை இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க க்ரோ ஆக ஆக 206 மாறிடுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? பரத். எப்படி இருக்கீங்க பரத்? சூப்பரா இருக்கு. பாக்குறவங்களுக்கே தெரியும் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கீங்க பரத். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு அந்த மண்டே கழுவுற மார்க்கெட்டிங்? பாதி நேரம் ஆஃபீஸ்லயும் பாதி நேரம் சுற்றுலாலே தெரியும். இதை வந்து தயவுசெய்து எங்கள் மேனேஜர் மட்டும் போட்டு விட்றாதீங்க, சரிங்களா? ஓகே. இங்க என்ன சும்மா ரவுண்ட்ஸா? அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், முடிஞ்சு. சரி, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஃப்ரீயாக காற்று வாக்கில் நிறையா பார்க்கலாம், காற்று நிறைய வாங்கலாம். பார்க்கலாமா? எனக்கு புரியலையா அது. நிறைய காற்று வாக்கில் பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ அதான் அந்த பக்கத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, எப்படி போகுது லைஃப்? பிரச்சனை இல்லை, எனக்கு என்னங்க, நான் வந்து ஒரு புக்குடு முடிஞ்சு போச்சு. சூப்பர் ப்ரோ. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? என்னோட பொண்ணு போட்டோ பார்ப்பேன். போட்டோ பாப்பீங்க? சூப்பருங்க. எந்த ஒரு இது இருந்தாலும் இன்கேஸ் எனக்கு ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை வெளில தனிப்பட்ட முறையில சரி, என்னோட ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வால்பேப்பர்ல பொண்ணு போட்டோ இருக்கு. ஏதாவது லோன்லி ஆனாலும் பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் வீடியோ கால் கூப்பிட்டு டைமிங்லாம் பார்க்க முடியாது. ஒய்ஃப் வீடியோ கால் கூப்பிட்டு நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி 2 மணி இருந்தாலும் வீடியோ கால் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது என்னன்னா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆவேன். சூப்பர் ப்ரோ. பொண்ணு பேர் சொல்லிடுங்க. யுகனிகாக்கு ஒரு பெரிய ஹாய். உங்க அப்பா வந்து உங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, உங்க பொண்ணு யுகனிகாக்கா அந்த ஒரு கவிதை இருக்கும் இல்லையா, அந்த கவிதை எனக்கா அப்படி சொல்லிடுங்க சேர்த்து. மகள்களை பெற்ற அப்பாக்கள் தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று. சூப்பர் ப்ரோ, செம்ம ப்ரோ. உங்க பொண்ணு வந்து பெரியலாகி இந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? பெரிய பொண்ணாயிட்டு பாப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்?
சதீஷுங்க. சதீஷ் என்ன பண்றீங்க சதீஷ்? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ம். ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். சூப்பர். எப்படி போகுது? ஜாப் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? சும்மா ஃப்ரெண்டு வெளில வந்துடான். ஓகே ஓகே. அதனால சும்மா வாக் சும்மா பண்ணிட்டு வாக் ஜாலியா. பண்ணிட்டு ஆமாம். ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க த்ரில்லுக்காக பண்ண ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? த்ரில்லுக்காக பண்ணதுன்னா யாரு கூட பைக் ரைட் பண்ணுறேன். ஆளு கூட பைக் ரைட் போனது. ஓகே, ஆமா, எங்க கண்டிப்பா. போனீங்க அதெல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு. ஈஸியாரில் போனது தான். ஈஸியா போனது. ஆமா, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நியூ டைம் தான். நியூ பைக்கு. ஆ, அவங்க நியூ இயர், நியூ பைக், நியூ கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல எவ்வளவு வருஷம் லவ் பண்றீங்க? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. 3 years. 3 இயர்ஸ். மாமா பொண்ணு தான். மாமா பொண்ணு. சூப்பர் ப்ரோ. எப்ப மேரேஜ்? மேரேஜ் இன்னும் 1 year இருக்கு. 1 இயர் இருக்கா? அவங்க செட்டில் ஆகணும், நானும் செட்டில் ஆகணும். சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அந்த பைக்ல போகும்போது இந்த ஒரு மாதிரி இந்த நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணீங்களா? கண்டிப்பா. அப்போ இன்னொன்னு சொல்லணும்னா, ம். அந்த எம்டின்றது மை ஃபேவரட் பைக். ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ம். என் பர்த்டேக்கு அவங்க இது பண்ணது. கிஃப்ட் பண்ணாங்களா? ஆமா, கிஃப்ட் பண்ணாங்க. பைக் கிஃப்ட் பண்ணாங்க. ஆமா, இஸ் இட்? பொண்ணுங்களா பண்றாங்களா? கண்டிப்பா சூப்பருங்க. பண்ணிட்டு செமையா இருந்தது. ஆனா சூப்பர் ப்ரோ. நான் த்ரில்லுக்கா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒரு காதல் கவிதையெல்லாம் நிறைய சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை சார், மாமா பொண்ணு இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் சார். ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்க கூடாது. கிளம்பு. வாரம் நம்ம செல்ஃபி போன ஷோல ஃபேக்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதை ஒண்ணு நான் பார்க்கலாம் வாங்க. சன் ஒரு ஸ்டார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, சன்னும் ஒரு ஸ்டார் தான். சன்னுக்குள்ள 1 மில்லியன் எர்த்ஸை அடக்க முடியும்னு சொல்றாங்க. அதோட அப்பர் அட்மாஸ்பியர் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ்க்கு போனா சவுண்ட் கேட்குமான்னு என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஸ்பேஸ்ல சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாதாமா. ஏன்னா சவுண்ட் வேவ்ஸை கேரி பண்ற அளவுக்கு ஸ்பேஸ்ல ஏர் இல்லாதனால சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு குட்டி பையன் இருக்காரு. அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? ஷாஜகான். ஷாஜகான். பேரே ஒரு மாதிரி சூப்பரா டிஃப்ரெண்டா இருக்குங்க, நல்லா இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? ஓகே, என்ன பண்றீங்க? காலேஜ் படிக்கிறேன். பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியம் 3rd year. 3rd year. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? ஓரளவுக்கு நல்லா போகுது. நல்லா போதா? ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சினிமா தேட்டருக்கு போவோம். சினிமா தியேட்டருக்கு. லாஸ்டா என்ன படம் பாத்தீங்க? லாஸ்ட்டாக விடுதலை 2 பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. ஓகே, யார் கூட போவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, அப்பா, தங்கச்சி? இல்லை, நான் மோஸ்ட்லி தனியாக தான் போவேன். தனியா போவீங்களா? எப்படிங்க? அது ஒரு மாதிரி போர் அடிக்காது? இல்லை, எனக்கு அதுதான் கொஞ்சம் ஹாப்பினஸ். தனியாக போகிறது தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சூப்பருங்க. இப்ப கூட தனியா தானே வந்திருக்கீங்க? நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், ஃப்ரெண்டு கூட வந்தேன். சரி, நான் அப்படியே வீட்டுக்கு போசாங்க, நான் அப்படியே சும்மா நின்றுட்டு போயிடுவேன். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? ரொம்ப லோன்லியா தான் இருப்பீங்களா எப்போதும்? இல்லை, அப்படிலாம் இல்லை. எனக்கு எப்பயாச்சும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, நைஸ். இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, bye from Rathu Vijay, signing off from செல்ஃபி பொண்ணு.